வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததும் நம்ம ஈஸ்வரி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி ரேவதி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் எல்லாரையுமே வர சொன்னேன். உனக்கு ஜாதகத்துல ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறதா இப்பதான் நான் ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன். உன் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல முடியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உனக்கு அந்த நேரத்துக்குள்ள கல்யாணம் முடியல அப்படின்னா உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை அப்படின்னும் ஜாதகத்துல இருக்கு. அதனால ஒரு வாரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும். இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. நீ 6 மாசம் டைம் கேட்டிருந்த, எனக்கு அது புரியுது. ஆனா ஜாதகத்துல உள்ள பிரச்சனைனால உனக்கு இப்ப கண்டிப்பா அவசரமா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா. அதனால நீ கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு அவரை கண்டிப்பா நீ புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும்மா. நான் கண்டிப்பா உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இந்த ஜாதகத்தை எல்லாம் நீ கருத்தில் கொள்ளாத. அந்த ஜாதகம்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். இன்னைக்கு உனக்கு ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னா எதிர்காலம் அவளுக்கு ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெடுக்காத. நம்ம பொண்ணுக்கு சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணலாம். அவ 6 மாசம் டைம் கேட்டிருக்கால, 6 மாசம் கழிச்சு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணலாம். நீ தேவையில்லாம இப்படி பண்ணாத ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கையும் முக்கியம், நம்மளும் முக்கியம். அதனால என் பொண்ணு என் மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு தெரியும். அவ கண்டிப்பா இதுக்கு சரி சொல்லுவா. ரேவதி, உனக்கு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும்ல, நீ சரின்னு தானே சொல்லுவ. உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா ஒரு வாரத்துல உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. நான் என்ன ஏதாவது கெட்டதுக்காமா கேட்க போறேன்? கார்த்தி உங்க அப்பாவோட அம்மாவோட சொந்தக்காரவங்க. அவரை கல்யாணம் பண்ணி வச்சா ஒருவேளை நம்ம குடும்பம் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே கேக்குறேன். நீ அம்மா 6 மாசம் அப்படின்னு அதிகப்படியான டைம் எடுத்துக்கிற. நம்ம குடும்பம் கிட்டத்தட்ட 30 வருஷமா பிரிஞ்சிருக்கு. நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரின்னு சொல்லுமா. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, உங்க விருப்பம் என்னமோ அதை பண்ணுங்க. ஒரு வாரத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம்னா பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச, ராஜா நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி, உன் அம்மா சொல்றேன் அப்படிங்கறதுக்காக நீ அவசரப்பட்டு இப்படி முடிவெடுக்காதம்மா. உன்னோட லைஃப் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இப்படி முடிவெடுக்காதம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு இந்த ஜாதகம் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு தான் தெரியும். நீங்க வேணா கலாக்கிட்ட கேட்டு பாருங்க. அப்ப அவரு நினைக்கிறாரு, ஆமா, அவளும் தானே உன் கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படி அவ உண்மையா சொல்ல போறா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி, நீ சரின்னு சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். உனக்கு அம்மா அப்பா மேல ரொம்ப பாசம் இருக்கு அப்படின்னு தெரியும். நீ கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதனால இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றேன், சரியாம்மா? உடனே ரேவதியும், சரிம்மா, உங்களோட முடிவுக்கு நான் என்னைக்குமே எதிர் பேச்சு பேச மாட்டேன். நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு எப்பவுமே என் பேச்சு கேட்பா, எப்பவுமே என் பொண்ணு என் பேச்ச மீறவே மாட்டா அப்படின்னு. அதே நேரத்துல ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி தேவையில்லாம இப்படி ஒரு முடிவெடுக்கிறா. எங்க மாப்பிள்ளையோட ஞாபகங்கள் ரேவதிக்கு சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கறதுக்காக தான் அவ இப்படி பண்றா போல. அப்ப ஹீரோயின் நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. ரோஹிணி நேரா ஹீரோயின்ட்ட போயிட்டு, ரேவதி, எதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிட்ட? அதான் 6 மாசம் டைம் கேட்டியல்ல, ஜாதகம்லாம் இந்த காலத்துல நம்பலாமா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அக்கா, அவரும் நல்லவர் மாதிரிதான் தெரிகிறாரு. அவரு வேற யாரு? நம்ம அப்பாவோட தங்கச்சி பையன் தானே. அவர் கண்டிப்பா கெட்டவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல.
இந்த ஊருக்கு அவரு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறவரு கண்டிப்பா வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருக்கா. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காருக்கா. இதை கேட்டதும் ரோஹிணி நினைக்கிறாங்க, பாவம் ரேவதி, அவனை போய் இப்படி நம்பிக்கிட்டு இருக்காளே, அவன் அந்த கார்த்தியே கிடையாது. அவன் சொல்ல போனா யாருன்னே தெரியாது. அம்மா எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு அவன் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம ரேவதியும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு ரேவதியை நினைச்சு பார்த்தா அப்படின்னு ஒரே பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம பாட்டி வீட்டுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா நேரா மயிலு கிட்ட, மாப்பிள்ள நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லிருங்க. அவர் என்ன முடிவெடுக்கணுமோ டக்குன்னு எடுத்துருவாரு. உடனே மயிலும் சரிங்க மாமா அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, சகல இங்க வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ரேவதிக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே ஒருத்தன் உங்க பேர்ல சொல்லிக்கிட்டு அவனைதான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். எங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அத்தை மட்டும் பிடிவாதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சகல பண்றது? இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அத்தைய நேரடியா வந்து சந்திக்கிறேன், அத்தை கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா சகல, நீங்க இப்படியே அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்க வந்து நேரடியா பேசினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு. ஹீரோவும் சரி, இன்னும் 5 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வரேன். என் ஒய்ஃப யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம்? இன்னும் எங்க 2 பேருக்கும் இருந்த அந்த விவாகரத்தை ஃபுல்லா பினிஷ் ஆகல. அதுக்குள்ளேயே அவங்க இப்படி முடிவெடுக்கலாமா? இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் ராஜாவும் மயிலும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்களா? அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, எல்லாத்தையுமே சகல கிட்ட சொல்லிட்டேன். சகல நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு அத்தை என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இது மாதிரி சின்ன மாப்பிள்ளை இப்படி அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது. ஒரு சரியான ஒரு பாடம் வந்துட்டு ஈஸ்வரிக்கு சொல்லி கொடுத்தாதான் சரியா வரும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்கேருந்து வராரு. அப்போ ஹீரோ வரத வந்துட்டு கலா பாக்குறாங்க. பாத்துட்டு இவன் எதுக்கு இங்க வரான் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை அத்தை, அந்த கார்த்தி இருக்கான்னு அவன் வரான். அவன் வரமாட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா வீட்டுக்கு வரான். அவன் வரான்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்ப இந்த ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ண போறான் அப்படிங்கிறது அவன்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவன் வரான். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்படியா, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவன் இவ்வளவு தைரியமா வரான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப தான் திமிரு அதிகம். இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு, அத்தை எங்க இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஈஸ்வரி அங்கிருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஹீரோவை பார்த்து, ஏய், உன்னை யாரு இங்க வர சொன்னது? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. என் பொண்ண வந்து பார்க்க கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கனா இல்லையா? சொல்லியும் இவ்வளவு தைரியமா நீ வர அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க ரேவதிக்கு இல்லாத அந்த பழைய ஞாபகங்களை வச்சு அவளை வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறீங்க, யூஸ் பண்றீங்க. ரேவதிக்கு பசக்குன்னு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா ரேவதி வந்துட்டு ரொம்ப வரி பண்ணுவா. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க, இந்த பிளான விட்டுருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எப்ப உன்னை கயட்டி விடுறது அப்படின்னு நானே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. சோ நான் கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அத்தை, எனக்கும் ரேவதிக்கும் அந்த விவாகரத்து நடந்தது இன்னும் அப்படியே இருக்கு. அந்த விவாகரத்துல இன்னும் பினிஷே ஆகல. இன்னும் 6 மாசம் இருக்கு. சோ இந்த டயத்துல நீங்க வந்துட்டு ரேவதிய இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் கண்டிப்பா அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்துட்டு என் ஒய்ஃப நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்கள வந்துட்டு நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த,
நான் பொறுமையா தான் பேசுறேன். ஆனா நீங்க தான் வந்துட்டு என் ஒய்ஃபை வந்துட்டு வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இந்த பிளான் எல்லாம் பண்ணி ரொம்ப மோசமான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பெத்த பொண்ண ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. உங்களுக்கு நான் கடைசியா வார்ன் பண்றேன். என் ரேவதிய நீங்க இக்காலம் முன்னிட்டும் வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் அதிகாரிகளோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஈஸ்வரிய பார்த்து எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விடுறாங்க. அவன்கிட்ட யாரு சொன்னது, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஈஸ்வரி நான் தான் சொன்னேன், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன்கிட்ட போன் பண்ணி சொல்லுவீங்க. உங்க எல்லாருக்கும் என் மேல உள்ள பயம் போயிருச்சுல்ல. நான் என்ன சொன்னேன், என்ன ஆனாலும் இந்த டிரைவர் பயலுக்கு நீ நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியவே கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருக்கீங்கல்ல, நான் கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லா யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நீ எடுத்த முடிவுதான் எல்லாமே தப்பு. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை கூட ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தா. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன விபத்தாகி பழைய ஞாபகங்கள் எல்லாமே போயிருச்சு. அதுவும் தற்போதைய சூழ்நிலைக்கு தான் பழைய ஞாபகங்கள் இல்ல. ஆனா கண்டிப்பா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நீ வந்துட்டு ரேவதியோட இந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி அவளை 2வது கல்யாணமா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. நீங்க இவ்வளவு தைரியமா பேசுவீங்க அப்படின்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அப்ப கலா சொல்றாங்க, மேடம் இவங்க எல்லாரும் கத்துனா கத்திக்கிட்டோம். ஆனா என் அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இந்த கல்யாணம் கண்டிப்பா வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, கலா நீ உறுதியா இருக்கல்ல. அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம் நான் உறுதியா இருக்கேன். ரேவதிக்கும் என் அண்ணனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இந்த கார்த்தியால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. அப்படி அவன் நிப்பாட்ட முயற்சி பண்ணா அவனுக்கு நான் என்ன பதிலடி கொடுக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீ இந்த அளவுக்கு தைரியமா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டு செம்ம காண்ட்ல இருக்காரு. அத்தை கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க போல. யாரோ ஒருத்தருக்கு என் ஒய்ஃப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இப்படி பிளான் பண்றாங்க. அவங்க அந்த அளவுக்கா என் மேல கோவத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ராஜா நினைக்கிறாரு, இவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல. இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரையுமே கேட்பா, என் வாழ்க்கைய ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, என் வாழ்க்கை இப்படி போனது எப்படி நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பா. அவளுக்கு கண்டிப்பா நம்ம யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. சோ இப்பவே ரேவதியோட லைஃப காப்பாற்ற வேண்டிய கடமையில நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கலா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மேடம், என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்க போறது உறுதி அப்படின்னு பேசுறாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு ஈஸ்வரி அந்த மருதுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நல்லாவே முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ கண்டிப்பா நம்ம ஈஸ்வரிய எதிர்த்து பேசுவாரு. எவ்வளவு நாளுதான் அவரும் அமைதியா இருப்பாரு. கண்டிப்பா எதிர்த்து பேசுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்கமிங் எபிசோடு இன்னுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கம்மி அஃபோர்டபுள் ரேட்ல கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.